இந்த வேலுச்சாமி நகரில் இவ்வளவு கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்த எஸ்பி ஜோஸ் தங்கையா, இதற்கு அழுத்தம் கொடுத்த மறைமுகமாக இங்கே செந்தில் பாலாஜி, அரசு மாவட்ட ஆட்சியாளர் சரவணன், இப்படி இவர்களெல்லாம் குற்றவாளி. இந்த குற்றவாளிகளுக்கு இணையான குற்றவாளி விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் வரை நீங்கள் காருக்குள் ஒளிந்து கொண்டு, இந்த வாகனத்தில் ஒளிந்து கொண்டு மக்களை சந்திக்காமலே வந்த பெரும் குற்றவாளி விஜய். எம்ஜிஆர் 500 அங்கே பேசுவார், அவருக்கு 500 அப்படியே வீட்டுக்கு போயிடுவான். 1000 பேர் அங்கே நின்று பேசுவார், அவன் அதோட 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவான். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாத்தனம், போலி சினிமாத்தனம். நீங்கள் எங்கே மீட்டிங் பாயிண்டோ, வேலுச்சாமிபுரம் மீட்டிங் பாயிண்டில் தான் பேசுவது. நீங்கள் போன முறை திருச்சி அந்த பொதுக்கூட்டத்தில் விமான நிலையத்தில் வேன் ஏறுறாரு, மரக்கடைக்கு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் 7 மணி நேரம் செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி மக்கள் கூட்டத்தை தனக்கு சாதகமாக காண்பிப்பது என்பது விஜயுடைய அரசியல் அரிச்சுவடியே தெரியாத குழந்தைத்தனம். அதுதான் 41 உயிரை பழி வாங்கியிருக்கு.